சார் 12169 இதெல்லாம் நேத்து நீங்க சட்டசபையில பேசின பொய் நம்பர் 1. நாங்க ஜெயிச்சுட்டா கரூர்ல நடந்த அந்த சம்பவத்துக்கு கண்டிப்பா நீதி வாங்கி தருவோம், அதுல இருக்கிற யாரையும் விட மாட்டோம் அப்படின்னு சொன்ன சீஃப் இன்ஃப்ளூயன்சர் இன்னைக்கு சட்டசபையிலையும் என்ன சொல்றாரு, அதுக்கு பின்னாடி நடந்ததெல்லாம் பெரிய கொடுமைங்க. ஆட்சி உங்ககிட்ட இருக்கு, அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு, போலீஸ் ஃபோர்ஸ் உங்ககிட்ட இருக்கு. இத்தனை கையில வச்சுக்கிட்டும் உங்களால அதுக்கு நீதி வாங்கி தர முடியல அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அத அண்ணன் பாணியிலே சொல்லணும்னா நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்ல, உங்களுக்கே தெரியும். அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். ஃபியூஸ் கேரியரை அவங்க புடுங்கிட்டு போயிடுறாங்க, அதனாலதான் கரண்ட் கட் ஆயிருது அப்படின்னு சொன்னதுக்கு சட்டசபையிலே பதில் சொல்லிட்டாங்க. மதியானம் புடுங்கன்னா நைட்டு பவர் கட் ஆகிற மாதிரி உங்ககிட்ட மட்டும் டைமர் வச்ச ஃபியூஸ் கேரியர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொல்றப்ப சுவிட்ச போடணும், நான் சொல்றப்ப சுவிட்ச ஆஃப் பண்ணணும். சோ ஃபியூஸ் கேரியரை புடுங்கிட்டாங்கன்னு நீங்க சொன்ன பொய்க்கு, அந்த ஃபேக்கான வீடியோவுக்கு இது வரைக்கும் எந்த பதிலும் சொல்லல. பொய் நம்பர் 3. உங்க ஆட்சியில மட்டும் பாலியல் குற்றங்கள்லாம் நடக்கலையா? உங்க ஆட்சியில 2 வயசு குழந்தைக்கு நடந்த பாலியல் குற்றத்தை பத்தி நான் சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு போனவ. பொய் நம்பர் 4. பார்ட்டி ஃபண்டுன்ற பேர்ல ஊழல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னவரு, அது எந்த பார்ட்டி, எங்க பண்ணாங்க, யாரு பண்ணா, எவ்வளவு பண்ணா, யாருக்கு பண்ணா அப்படின்னு எந்த டேட்டாவும் கொடுக்கல. ஆக மொத்தத்துல பாய்க்கு வந்த பொய் எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா அந்த பொய்யெல்லாம் கவர் அப் பண்றதுக்கு ஒரு ஆக்ஷனை போட்டு போயிட்டாரு. இப்ப எவனை பார்த்தாலும் அந்த சொன்ன பொய்ய பத்தி எவனுமே கேள்வி கேட்கறது கிடையாது. எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க, அந்த ஒண்ணுக்காகாத குட்டி கதையை பத்தியும் அந்த ஆக்ஷனை பத்தியும் தான் பேசிட்டு இருக்கிறானுங்க. இந்த பொய்யெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் 1000 பிரச்சனை தமிழ்நாட்டுல. அத்தனை பாலியல் குற்றங்கள், ஸ்கூல் குழந்தைங்க எல்லாத்தையும் பாட்டு போட்டு டான்ஸ் ஆட வைக்கிறது, பேட் டச் பண்றது, விவசாயிகள் போராட்டம். ஜி அதுவா ஜி முக்கியம்? அங்க பாருங்க ஜி, 2 பேத்துக்கு எதுக்கு ஜி 5 கேக்கு அப்படின்னு கேக்குறானுங்க நம்மகிட்ட. Oh my god, look at this worm. இவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்கும்போது எனக்கு அவனுங்க கேக்கு சாப்பிட்டா என்ன, சாப்பிடலன்னா எனக்கு என்னடா? நல்லா இருக்கிறியாண்ணா? நான் நல்லா இல்ல.